ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் கொஞ்சம் பழைய சாதம் மீந்துருச்சு. இதை வீணாக்காமல் எப்படா சாப்பிடணும்னு யோசிச்சப்போ தான் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில மாங்காய் தொழில் செஞ்சு கொடுத்த ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் எடுத்துட்டேன். இதுக்கு கல்லாமணி மாங்கான்னு சொல்லுவாங்க, ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. துவையலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துருங்க. அவ்வளோதான், மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கல்லாமணியில் மாங்காய் துவையல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் இந்த துவையல் செய்ய எந்த மாங்காய் வேணாலும் பயன்படுத்தலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.